சென்னையில் தேவாரம் திருவாசகம் பாடி உலக சாதனை புரிந்துள்ள 6 வயது சிறுவனின் செயல் ஆன்மீக அன்பர்களை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. ராஃபா மீடியா நிறுவனம் சார்பில் வெள்ளிவாக்கத்தில் தமிழ் மொழியின் பெருமை, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை போற்றும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பேரன்பு என்கிற 6 வயது சிறுவன் தேவாரம், திருவாசகம், சைவ திருமுறை போன்ற ஆன்மீக நூல்களில் இருந்து 136க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியது அனைவரையும் பக்தி மேலிடச் செய்தது. அதேபோல் சிவஞானம் என்கிற 2 வயது குழந்தை சிவனடியார் வேடமிட்டு 212ற்கும் மேற்பட்ட பெயர்களை கண்டறிந்து அனைவரையும் வியக்க வைத்தது. உலக சாதனை புரிந்துள்ள இந்த இருவருக்கும் ராஃபா மீடியா நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம், BSP விஜய் பாலா ஆகியோர் உலக சாதனை சான்றிதழ், கேடயம் மற்றும் பதக்கம் வழங்கினர். இன்றைய நிகழ்ச்சியில 2 குழந்தைகள் உலக சாதனை புரிஞ்சிருக்காங்க. ஒரு குழந்தையோட வயது 2.3 மாதம், அதாவது 2 வருடங்கள் 3 மாதம். 3 மாதத்துக்குள்ள 212 பிளாட் கார்டு, 63 நாயன்மார் பேர்களை சிவனடியார் வேடமிட்டு அவ்வளவு அழகாக ஒரு உலக சாதனை புரிஞ்சிருக்காங்க. இந்த 2.3 வயது அப்படிங்கிற இந்த வயதுக்குள்ள நிச்சயமாக நம்மளாம் பேசியிருப்போமான்னு கூட தெரியாது. ஆனா இந்த குழந்தை அதுக்குள்ள 212 காடுகளை அடையாளம் கண்டு நீங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. நிச்சயமா அந்த உலக சாதனை புரிந்த அந்த சிவஞானத்திற்கு ராபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக வாழ்த்துக்கள். அது மட்டும் கிடையாது, இந்த மொழியுடைய பெருமையை காப்பாற்றக்கூடிய, இந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இன்னைக்கு பேரன்போட சாதனை அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு 6 வயது குழந்தை தேவாரம், திருவாசகம், சைவ திருமறைகள் போன்ற சைவ நெறி நூல்களை எல்லாம் எடுத்து அவ்வளவு அழகாக பாடி இன்னைக்கு ஒரு பெரிய உலக சாதனை புரிவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் 6 வயதுல வெறும் விளையாட்டுக்கோ சாதாரணமாக அவங்க டிவிக்கோ அடிமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த மொழி மேல பற்று கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 56 பாடல்கள் மேல தொடர்ந்து பாடி அது பாடக்கூடிய விதம் கூட அவ்வளவு அழகா இருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஐக்கியப்பட்டு அது மொழி மேல பற்றோடு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த குழந்தையோட உலக சாதனை கண்டிப்பாக ராபா மீடியா, இந்த ராபா உலக சாதனை புத்தகம் பெருமையோடு வழங்குகிறது.